எல்லோருக்கும் மாலை இனிய வணக்கம். மகாபாரதத்தில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் கர்ணன். நம்ம வாழ்க்கையில் 2 நண்பர்கள் அப்படி இருக்கணும். ஒரு கிருஷ்ணனை மாதிரி யுத்தம் பண்ண மாட்டேன் ஆனால் ஜெயிக்கிறது கேரண்டி. ஒன்று கர்ணனை மாதிரி தோக்கிறது நிச்சயம் ஆனால் நான் ஒன்றை விட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி கிருஷ்ண பகவான் திருதராஷ்டிரர்கிட்ட போயிட்டு கேட்குறான், பாண்டவாளுக்கு நீங்கள் 5 கிராமம் கொடுத்தா வரும், நான் இந்திரபிரஸ்தம் சிங்காசனம் ஒன்றும் கேட்கல. அப்போ ஆனால் அந்த நேரத்தில் துரியோதனுக்கு கோபம் அவன் சொல்கிறான், சுத்யாகிரம் நைவம் தாஸ்யாமி பினா யுத்தேன கேசவா. அப்போ தெரிஞ்சுடுத்து கிருஷ்ண பகவானுக்கு இந்த யுத்தத்தை நம்ம நியத்தி தான், யுத்தம் நடக்கதான் போகிறது. அவர் திரும்பி போகிறார். அப்போ கர்ணன் விதுரர் வீட்டுக்கு போறார். அங்க கிருஷ்ண பகவான் உட்காந்துருக்கார். துவாரபாலகன் சொன்னா அங்கராஜ் கர்ணன் வந்திருக்கார். அப்போ விதுரர் சொல்றா, இப்போ எனக்கு பார்க்க நேரம் இல்லை, ஏன்னாக்கா இப்போ அதோட பெரிய கெஸ்ட் எங்க வீட்டில் உட்காந்துருக்கா கிருஷ்ணன். அப்போ துவாரபாலகன் சொன்னா, அங்கராஜ் கர்ணன் கிருஷ்ணனை பார்க்க தான் வந்திருக்கார். இப்போ கிருஷ்ண பகவான் சொன்னா, சரி அவனை உள்ள விடு. கர்ணன் வரார். கர்ணன் சொல்றான், மாதவா, துரியோதன் பண்ணினது ரொம்ப தப்பு. அவர் தூதரா வந்தால் அந்த நேரத்துல அமரியாதையா அவமானப்படுத்துறது ரொம்ப தப்பு. அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். கிருஷ்ணன் சொல்றான், சரி நான் உன்னை மன்னிச்சுட்டேன், ஒரு கண்டிஷன், நீ என்ன ஹஸ்தினாபூர் பார்டர் வேற கொண்டு விடு. அப்போ கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் ரத்தத்துல ஏறி உட்காடுறான். அப்போ கிருஷ்ண பகவான் சொல்றா, என்னோட ரத்தத்துல நீ வா, நான் உன் பக்கத்துல உட்காடுறேன். கர்ணனுக்கு அதோட சந்தோஷம். அவன் கர்ணன் ரதத்தை ஓட்டுற நேரத்துல கிருஷ்ண பகவான் நல்ல சூழ்நிலைய அமைக்கிறார். எப்படி பேசுறது கூட. அவன் கர்ணன் கிட்ட சொல்றான், நீ துரியோதனனை விட்டுடு, அவன் யுத்தத்துக்காகவே இருக்கான். யுத்தம் தான் உனக்கு என்னது தெரியுமா, எல்லா ஸ்திரீகளும் விதவையாயிடுவா, குழந்தைக்கு எல்லாம் அப்பா இருக்க மாட்டான், எல்லா பக்கம் ஒரே கஷ்டங்கள் தாரித்யம் வந்துடும். அந்த யுத்தம் ஒன்னாலதான் இது பண்ண முடியும். நீ கர்ணனை துரியோதனை விட்டுட்டேன்னா அந்த யுத்தம் இருக்காது. கர்ணன் ஒண்ணுமே சொல்றதில்லை. அப்போ கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டு, இது சும்மா இப்படியெல்லாம் மசிய மாட்டான். சரி, அவனை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண தொடங்கினார். சூழ்நிலை பண்ணி அதுக்கு ட்ரம்ப் கார்டு வச்சிருந்தார். ஃபைனல் டேபிளில் போடலாம்னு. இவ்வளோ நான் தினமும் தான் கர்ணனை பார்ப்பான். ஆனால் கர்ணன் கிட்ட சொல்லலாம், இன்னைக்கு அந்த ட்ரம்ப் கார்டை போடுறோம். கர்ணா, உனக்கு தெரியுமா, குந்தின் சூரியனோட புத்திரனாக்கு நீ இப்போ எங்கூட வந்துடு, பாண்டவாகி விட்டுடு. பாண்டவா கிட்ட போனா அந்த சிம்ஹாசனம் உனக்கு சும்மா மீன்ஸ் அவனை என்னெல்லாம் ஆசை காட்டுறார். அவன் அவனுக்கு அன்பு, பாசம், சகோதரோட ஸ்நேகம் ஒண்ணுமே தெரியாது. அவனை ஆசை காட்டுறான். நீ அங்க வந்தா உனக்கு சிம்ஹாசனம் கிடைக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன். நீ யுதிஷ்டிர மாதிரி ஞானி. அவர் உனக்கு விசிறியால வீசுவார். உனக்கு அர்ஜுனனோட எல்லாத்தோடைய சத்ரு. அவன் உனக்கு எனர்ஜி கமாண்டோவா இருப்பான். அப்புறம் பீமன் உனக்கு காலில் செருப்பெல்லாம் போட்டு தருவா. நகுலும் சகதேவனும் உனக்கு வெளியில செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருந்துட்டு இருப்பான். உனக்கு அப்புறம் ஃபுல் உலகமே உன்னை பாராட்டும். யுத்தம் நின்று போச்சு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா
இதெல்லாம் இவ்வளோ ஆசையும் இவ்வளோ கனவையும் காட்டிட்டு கர்ணன் என்ன சொல்றான்? கர்ணன் சொல்றான், மாதவா, நான் வந்து ஒரு சுவாசம் துரியோதனுக்கு தான் அடகு வச்சிருக்கேன். நான் வந்து அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே பூரா உலகம் என்னோட மடியில் நீ கொண்டு வச்சாலும் நான் அவனை விட மாட்டேன். அவனை மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கான் நிஜமாவே. அதுக்கப்புறம் யுத்தம் 17th day. கர்ணன் வந்து சேனாபதி, அங்க சால்யம் வந்து மாமா சால்யம் ரகத்தை ஓட்டுறார். அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி நான் கிருஷ்ணன் சொல்றா குந்தி கிட்ட, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், முடியவில்லை, நீ போய் சொல்லி பாரு, அவன் ஏதாவது கேட்குறானா. அப்போ குந்தி போறான். குந்தி போய் சொல்றான் வந்து, கர்ணா, நீ என்னோட பெரிய புத்திரனாக்கு. கர்ணன் சொல்றான், மா, நான் அம்மா கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்களே வந்துட்டேன் கேட்கறதுக்கு. நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உங்களோட 4 பிள்ளைகள ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனா அர்ஜுனை விட மாட்டேன். உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், எப்படி ஆனாலும் 5 பாண்டவா இருப்பான். ஒன்றில் நான் இருப்பேன், இல்லைன்னா அர்ஜுன் இருப்பான். இந்த வாக்கு கொடுக்குறேன், எப்படி ஆனாலும் 5 பாண்டவா இருப்பான். அப்புறம் திருப்பி வந்து குந்தி போயிடுறான். 17th day யுத்தம் ஆரம்பிக்கிறது. பயங்கர யுத்தம். அர்ஜுன் அங்கே ஒரு வான் போட்டா, ஒரு அந்த கர்ணனோட தேர் வந்து 4 அடி பின்னாடி போயிடுறது. கர்ணன் ஒரு வான் விட்டா அர்ஜுனோட ஒரு அடி பின்னாடி போறது. அப்போ கிருஷ்ணன் சொல்றான், வா வா, என்ன கர்ணா வான்னு. அப்போ அர்ஜுனுக்கு ரொம்ப கோவம் வருது. கேட்குறா வந்து, என்ன கிருஷ்ணா, நீங்க என்னோட சைடா அவனோட சைடா? அவன் வந்து நான் அடிச்சா அவனோட ரதம் 4 அடி பின்னாடி போறது, அவன் அடிச்சா என்னோட ஒரு அடி தான் பின்னாடி போறது. அப்போ கிருஷ்ணன், அந்த அகங்காரம் உனக்கு வேண்டாம், உன்னோட ரதத்துல நான் இருக்கேன், கிருஷ்ணன் இருக்கார், துவஜத்துல ஹனுமான் இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது கர்ணன் அடிக்கிறது ஒரு அடி உன்னோட பின்னாடி வருது, அதை நீ நினைச்சு பார்த்தியா கேட்கிறார். அதுக்கப்புறம் யுத்தம் பெருசா நடக்கிறது. கர்ணன் வந்து ஒரு அம்பு அப்படியே எடுக்கிறான். அந்த அம்பு எடுத்தோன்னா அதில் ஒரு பாம்பு. அந்த பாம்போட பேரு அஸ்வசேனன். அஸ்வசேன் வந்து ஆக்சுவலா அவெல்லாம் காண்டவ பிரசத்துல திரும்பி வரும்போது குந்திய முன்னாடி பாம்பு வந்துருது. அர்ஜுன் அந்த பாம்பை எடுத்து நெருப்பில போட பார்க்கிறான். அப்போ அந்த நேரத்துல இந்த சர்பிணி கர்ப்பவதியா இருந்து ஒரு குழந்தைய கீழே ஜனிக்கிறது. அந்த குழந்தை நின்று அந்த குழந்தை என்னத்தை பார்க்கறது, ஒரு ஆள் வாழை பிடிச்சிட்டு இருக்கா, அம்மாவை நெருப்பில போடுறான். அந்த குழந்தை அதை பார்த்து விடுறது. அதை பார்த்து அது ரொம்ப சக்திசாலியாய் ரொம்ப பெருசாகி, யார் இது, அவன் எங்க அம்மாவை கொண்டவால எனக்கு கொல்லணும்னுட்டு அவன் பேர் என்னன்னு அர்ஜுனன். அப்போ கர்ணனோட தீ அந்த அம்பு எடுக்கும் போது அது வருது. அப்போ கர்ணன்ட்ட சொல்றது, என் பேர் அஸ்வசேன், உன்னோட சத்ருவும் என்னோட சத்ருவும் ஒன்னே தான், நீ கஷ்டப்படனா நான் அவனை கொலை பண்றேன்னு. ஓ கர்ணன் சொல்றான் வந்து, என்ன சொல்றே நீ வந்து கொலை பண்ணினா உலகம் என்ன சொல்லும், கர்ணன் இவ்வளோ வீரனா, இவ்வளோ இதுவா, என்ன இதுன்னு. அவன் சொல்றான், நீ வேண்டாம், எல்லா மனுஷருக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் இருக்கேன் சொல்லி அதை எடுத்து அக்னியில போட்டுடுறான். அதுக்கப்புறம் யுத்தம் நடந்துட்டே இருக்கிறத கர்ணன் வந்து என்ன ஆகுது, கர்ணனோட ரதம் வந்து ரதத்தோட சக்கரம் மண்ணில் மாட்டின்னு விடுறது. அவர் இறங்கி சக்கரத்தை எடுக்கும் போது கிருஷ்ண பகவான் சொல்றான் வந்து, அவன் இப்போ அடிச்சுடு, இதுதான் நேரம். அப்போ அர்ஜுனன், என்ன சொல்றேன், இது தர்மமா? அவனுக்கு அர்ஜுனோட சாஃப்ட்வேரே ஹேங் ஆயிடுது. அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு. அப்போ இதுதான் நேரம், நீ அடின்னு சொல்றான் கிருஷ்ண பகவான்.
அப்போ கர்ணன் சொல்கிறான், நான் வந்து அர்ஜுன் கிட்ட நான் வந்து சக்கரத்தை எடுக்கிறேன், என் கையில் அஸ்திரமே கிடையாது, நீ எப்படி என்னை அடிக்க முடியும், இது தர்மமான. அப்போது கிருஷ்ண பகவான் சொல்கிறா, ஆமாம், அபிமன்யு கொல்லத்த தர்மம் எங்கே இருந்தது, திரௌபதியோட வஸ்திரஹரணம் பண்ணுற தர்மம் எங்கே இருந்தது, லாக்ஷாகிரகத்தில் இது பண்ணும்போது தர்மம் எங்கே இருந்தது, இப்போ மாத்திரம் நீ தர்மத்தை பேசுறீங்களா? அர்ஜுன்ட்டு சொல்கிறா, நீ அச்சுடு. அந்த காலத்திலே நத்திங் இஸ் இது அன்ஃபேர் இன் லவ் அண்ட் வார் சொல்லுவாங்க. அந்த ப்ரோவாவே ராமாயண மகாபாரதத்துலேருந்து தான் வந்திருக்கு. அவள் என்ன சொல்ற, அப்புறம் கிருஷ்ணன் அர்ஜுனை அடிக்க போகிறத கர்ணன் கேட்குறான் கிருஷ்ணன்கிட்ட, என்னோட பலம் உலகத்தில் ஒரு காலம், என்னோட வீரம் பலம் உலகத்துக்கு ஒரு காலம் தெரியாதா? அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்போ கிருஷ்ண பகவான் சொல்றா வந்து, இதுதானே நீ பலசாலி, நிறைய தெரியறது. ஏன்னாக்கா உன் கையில அஸ்திரம் இல்லை, உன்னோட சக்கரம் இப்படி மாட்டின்னு இருக்கு, இது இந்த நேரத்தில் உன்னை அடிக்க வேண்டியிருக்கே, அப்போ நீ தானே எல்லாத்தோடையும் பலசாலி, அது தெரியறதே இல்லை. ஒரு இடத்துல கிருஷ்ணனும் கர்ணனும் பேசிக்கிறான். கர்ணன் சொல்றான் வந்து, மாதவா எனக்கு என்ன கிடைச்சது, நான் சின்ன குழந்தையா இருக்கிறதே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டான், அதுக்கப்புறம் நான் வந்து சாரதியோட புத்திரா இருந்தால் என்னால் சூத்த புத்திரன் சொல்லி எல்லாரும் என்னை அவமானப்படுத்தினா, திரௌபதியோட ஸ்வயம்பரத்தில் என்ன அவமானப்படுத்தினா, துரோணாச்சாரிய எனக்கு சிக்ஷை தரமாட்டேன்னு சொன்னா, எல்லா நேரத்துலேயும் எனக்கு எல்லா இடத்துலையும் அவமானம் தான் கிடைச்சிது. அப்போ நான் ஏன் துரியோதன் கூட இருக்கக்கூடாது? அப்போ கிருஷ்ண பகவான் சொல்கிறான், நீ இதை சொல்றியே, நான் எப்படி நினச்சி பாரு, நான் என்னை பிறக்கவே விடலை, பிறக்கிறதுக்கு கஷ்டப்படுற நேரத்திலே எல்லாரும் அப்போவே என்னை கொல்லணும்னு நினச்சான். அதுக்கப்புறம் எப்படியோ நான் பிறந்து எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து என்னை கொண்டு போய் வேறு வீட்டில் யசோதா வீட்டில் நான் வளர்ந்தேன். அங்கேயும் தினமும் எனக்கு போராட வேண்டியது, யாராவது என்ன கொள்ள வரா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 11 வயசு ஆச்சு, பின்னி எங்கள் அம்மா கிட்டே சொந்த அம்மா கிட்ட போக சொன்னான். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து மதுரா பிரஜ் எல்லாம் எங்கும் இருக்க முடியாமல் தவிச்சு யுத்தம் பண்ணி நான் வந்து இங்கே வந்து துரோணா சகுனிட்டையும் துரியோதன்கிட்டையும் எல்லார்கிட்டையும் அவமானப்படுறேன். அதுக்காக நான் உலகத்தை ஐக்கியம்னு சொல்கிறேன்னா, எனக்கு எது கிடைக்கலையோ அது இன்னொருத்தருக்கு கிடைக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், உலகம் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன். நீ ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறேன்? திஸ் இஸ் ஹியூமன் சைக்காலஜி. என்னக்கா நம்ம லைஃப்லேயே நம்ம பார்த்துருக்கோம், மாமியார் வந்து என்ன பண்ணுவா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன் பாட்டு பண்ண பாரு, அவள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கா, அது எப்படி அவள் இருக்க முடியும்? அதே மாதிரி ஆஃபீஸஸில் என்ன ஆகுது, ஏதாவது ஜூனியர்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு போனானாக்கா, ஓ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் வேலை பண்ணிட்டு நான் மேலே வந்திருக்கேன், இவ வந்து என்னன்னாக்கா என்னோட 2 வருஷத்துலேயே என் மேலே வந்து உட்காந்துட்டா, இது என்னது இது? ஸோ திஸ் இஸ் ஹியூமன் சைக்காலஜி. அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், நிர்மாவது வந்து ரொம்ப முன்னாடி, என்னோட சேலையோட அவ சேலை எப்படி வெள்ளை, திஸ் இஸ் அவர் லைஃப். எப்போவுமே நான் அதான் நினச்சிப்போம், வந்து இவன் எப்படி என்னோட முன்னாடி போயிட்டா, அவன் எப்படி என்னோட இது பண்ணா. அதுதான் கிருஷ்ண பகவான் அதை சொல்லி கொடுக்கறது தான். மீன்ஸ் அவரும் பகவானேற்ற முடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காள், ஆனால் உலகத்தை ஐக்கியப்படப்படல, அவள் எப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இது பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த லெசன். Thank you very much. மேடம் வந்து அவங்க கிராஃப்ட் நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பாராட்டுறவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி கர்ணனை பற்றி ரொம்ப அழகாக நமக்கு பிரவச்சனம் பண்ணாங்க. இன்னும் தடவை நல்லா அப்ளோஸ் பண்ணிடலாங்க.